மன்னிப்பு கேட்டேன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். நான் சரி என் தம்பி கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்ச பதில அவர் சொல்லிட்டாரு, அது கரெக்ட் பதில் தான், தப்பு இல்லை. நான் அவர் சொல்லும் போது நடுவில் ஒரு லைன் சொல்லிட்டாரு என் தம்பி அந்த பதிலா. சுவாமி வாங்குற லெட்டர் எல்லாம் படிக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது, கரெக்ட். அவருக்கு தெரியாது, படிக்கிறாரா இல்லையான்னு அவர் தெரியாதுன்னு சொன்னார். அது வரைக்கும் அது உண்மைதான். ஆனா சுவாமி வாங்குற லெட்டர் எல்லாம் அவர் படிக்கிறாரு. there are two ways. ஒன்னு, சுவாமி பிசிக்கலா லெட்டரை படிக்கிறத நான் கண்ணால பார்த்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, ரூம் பாய்ஸ் எல்லாரும் பார்த்திருக்காங்க. சுந்தரையர் சாரே பல ஸ்பீச்ல அதை பத்தி சொல்லியிருக்காரு, எப்படி சுவாமி லெட்டரை படிச்சுட்டு கிழிச்சு போடுவாரு சுந்தரையர் சொல்லியிருக்காரு. நானும் பார்த்திருக்கேன். சுந்தரம் வந்திருந்த போது சுவாமி லெட்டர் எல்லாம் கிழிச்சு போடுவாரு, படிச்சுட்டு கிழிச்சு போடுவாரு. அந்த கிழிச்சு போடுற லெட்டர்லாம் எங்களை கொண்டு போய் கொளுத்திட சொல்லுவாரு, நாங்க அதை கொளுத்திடுவோம். இந்த டைத்துல கூட நான் சில சைத்துல எப்படி நான் யூஸ்வலா சாமிகிட்ட எதையோ கேட்பேனோ அந்த மாதிரி சில பேர்லாம் சுவாமிக்கு அழகழகான போட்டோ ஒட்டி அதுல அவங்களோட லெட்டர் எழுதியிருப்பாங்க. சுவாமி லெட்டர் கிழிச்சிருவாரு, போட்டோ அப்படியே இருக்கும். அப்ப நான் சாமி அவர்கிட்ட கேட்டேன், சுவாமி உங்க போட்டோ ரொம்ப அழகா இருக்கே சுவாமி. ரொம்ப டைம் எடுக்கேன் ஒண்ணுமே ஆகலாம், ரொம்ப பரவாயில்ல. சரி, லெட்டரை கிழிச்சு போடும்போது சாமி போட்டோ இருக்கே. அப்ப நான் சாமி கேட்டேன், சுவாமி இந்த போட்டோலாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டுமா சுவாமின்னு கேட்டேன். நோ, இதெல்லாம் டிவோட்டிஸ் எனக்கு எழுதுற லெட்டர், இதுல இருந்து நீ எதையும் தொடக்கூடாது, கொண்டு போய் கொளுத்துனா கொண்டு போய் கொளுத்து, அது வரைக்கும்தான் உன் வேலை அப்படின்னாரு. சரி சுவாமி, இந்த அளவுக்கு எனக்கு தெரியும். சுவாமி பிசிக்கலா லெட்டர் படிப்பாரு. சுவாமிக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறது நம்மளோட ஒரு லெவல் ஆஃப் பக்தியில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளோட ஒரு விஷயத்த நம்ம சுவாமிக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா வாங்கிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. வாங்கினா ஒரு அதுல இருக்கிற கண்டென்ட் அவர் படிச்சு பார்த்து நமக்கு அந்த நம்ம துயரமோ கஷ்டமோ இல்ல நம்ம நன்றி ஏதாவது தெரிவிச்சிருக்கோமோ தேங்க்ஸோ அந்த விஷயம் அவருக்கு போய் சேரும்ன்றதுலாம் ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன லெவல் தெரியுதுன்னா, இந்த லெட்டரை எழுதினாதான் அவருக்கு தெரியுமான்னு ஒரு லெட்டர் ஒரு லெவல் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசார வேண்டிக்கிறோம், கனெக்ட் ஆயிடும், சுவாமி நீங்க பாத்துங்க. அப்ப லெட்டர் எழுதுல இருந்து அடுத்த லெவல் போயிட்டோம். இதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறது வேஸ்ட் கிடையாது. அதுல லெவல் அந்த லெவல் கிளாஸ் கரெக்ட் தான். இவர் இப்போ இந்த கேள்வியை கேட்டவர் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா என்கிட்ட வந்தார். அப்ப என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, சுவாயராம் எங்க வீட்டுல நான் ஒரு லெட்டருக்கெல்லாம் ஒரு டப்பா வச்சிருக்கேன், மெயில் பாக்ஸ்ன்னு என் வீட்டுல ஒரு சென்டர் வச்சிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் என்ன கஷ்டமோ, அவங்க வீட்டுல பிரச்சனையோ ப்ராப்ளமோ சண்டையோ சச்சரவோ அதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல இருக்கிற டப்பால அதை போட்டுடலாமே அப்படின்னு கேட்டார். சரிங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இப்போ ஒரு சண்டை இருந்துச்சு. சும்மா நாளைக்கு ரசம் வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா சண்டை. நான் ரசம் கேட்கிறேன், என் ஒய்ஃப் சாம்பார் வைக்கிறேன். இதை உடனே லெட்டர்ல எழுதி, சுவாமி நான் ரசம் கேட்டா என் ஒய்ஃபு குழம்புதான் வைக்குது, தயவு செஞ்சு உடனடியா இது மாதிரி நடவடிக்கை எடுக்கவும் அப்படின்னு எழுதி இவர் வீட்டுல வந்து டப்பால போட்டா, ஏங்க அதுக்கு டப்பா நானே அவர்கிட்ட கேட்டேன், அதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து எங்க போடணும், என் வீட்டுல தேங்க்யூ சார் ஆமாங்க நானே என் வீட்டுல ஒரு டப்பா வச்சு போட்டுக்கலாமே. அதுக்கு பதில் சரி லட்சுமி ஒரு நாளைக்கு ரசம் வை, ஒரு நாளைக்கு சாம்பார் வை, நம்ம 2 பேரும் மியூச்சுவலா போயிடுவாங்க. அது அதை விட பெட்டர் இந்த லெட்டர் எழுதி இவர் வீட்டுல வந்து வைக்கிறது. அதை தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். லெட்டருக்கு விஷயம் பதில் கேட்டோன்னே அவரு கிளம்பிட்டாரு. சரி ஓகே. தென் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம். எனக்கு புட்டபர்த்தி போறதுக்கு சீட்டு கிடைச்சது. MBAல வந்து ஜாயின் பண்ணுங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க ரொம்ப கஷ்டம். ஐயோ இவன் போயிட்டான்னா நம்ம வீட்டுல மாசம் 300 ரூபாய் இவன் டியூஷன் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு. 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆனா 2 நிமிஷம் 10 நிமிஷம் 5 மினிட்ஸ்க்குள்ள முடியும். சுவாமி லெட்டர் படிக்கிற விஷயமா சொல்றேன். எனக்கு புட்டபர்த்தியில வந்து படிக்கணும், இன்டர்வியூ எல்லாம் போய் முடிச்சாச்சு, எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்தாச்சு. யூ கேன் கம் அண்ட் ஜாயின் புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையம் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்தா எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சோகம். ஐயோ வீட்டுல சம்பாதிச்சிருக்காரு ஒரு பையன் போயிடுவானே. மோர் ஓவர் மாசம் ஹாஸ்டல் ஃபீஸ்னு மாசம் இந்தியன் ருபீஸ்ல 300 ரூபாய் கட்டணும். எங்க அம்மாவுக்கு அது ஒரு பெரிய கவலை. எப்படா மாசம் 300 ரூபாய் கட்ட போறோம், இவன் கொண்டு வர படமும் நின்று போச்சு, இவனுக்கு வேற ஒரு 300 ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவழிக்கணும். சாயராம் எப்படிடா இதை பண்ண போறோம்னு
நினைச்ச டயத்துல எங்க சித்தப்பா முராரின்னு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வராரு. வந்து என்ன வீடே ரொம்ப சோகமா இருக்குங்கிறோ, வீடே அப்படியே ஐயோ இவனுக்கு எம்பிஏ கிடைச்சிச்சு, புட்டபர்த்தியில எம்பிஏ கிடைச்சிச்சு, துக்கமா இருக்கு. மற்ற சாமி இதுக்கு இப்படிலாம் என் பையனுக்கு எம்பிஏ கிடைக்காதான்னு இந்தியால எவ்வளோ சாய் டிவோட்டிஸ் ஸ்ப்ரே பண்ற காலத்துல சென்னையில ஒரு வீட்டுல இப்படி துக்க அப்படி வயலின் வாசிக்கிறாங்க. ஒரு அடிச்சதப்போ என்ன எல்லாம் துக்கம், இவனுக்கு எம்பிஏ சீட் கிடைச்சிருச்சு, எல்லாம் நாங்க துக்கமா இருக்கோம். இன்னைக்கு எம்பிஏ கிடைச்சதுக்கு நீங்க துக்கமா இருக்கீங்களா? பையன் அங்க போய் படிக்க வைங்க, அதுவும் ஃப்ரீ காலேஜ் ஃப்ரீயா நடத்துறாங்க, என்ன உங்களுக்கு துக்கம்? இல்ல ஹாஸ்டல் ஃபீஸ் 300 ரூபாய் கட்டணும். அதெல்லாம் அவ்வளவுதானடா, ஹாஸ்டல் ஃபீஸ் நான் கட்டேன்டா, கவலைப்படாதடா, கிருஷ்ணமூர்த்தி கிளம்புடா, நீ புட்டபர்த்தியில போய் படிடா அப்படின்னாரு. சித்தப்பா தேங்க்யூ சித்தப்பா அப்படின்னு லெட்டர் எடுத்துட்டு நீங்க சொன்னபடி நம்ம சென்டர் ஹெட்டுக்கு ஓடி போய் வெங்கட்ரமணி சாய்ராம், இதே தான் நாங்க 2 பேரும் ஸ்ட்ராட்டஜி போட்டோமே சாமி எப்படி பிடிக்கிறதுன்னு அவர்கிட்ட போய் இந்த லெட்டரை காமிச்சார். சாய்ராம் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு, அப்படியே கட்டி பிடிச்சாரு. அவங்களுக்குலாம் வந்து நம்ம வீட்டு பையன்பா, ஒருத்தருக்கு சாமி காலேஜ் கிடைச்சது, ஓகேப்பா. உடனே அன்னைக்கு நைட் எல்லாரையும் கூப்பிட்டாரு. அடுத்த வாரம் சமிதியில நம்ம எல்லாம் பிளான் பண்றோம், கிருஷ்ணமூர்த்தி எப்படி புட்டபர்த்திக்கு அனுப்புறதுன்னு லிஸ்ட் போட்டாங்க, என்னெல்லாம் வேணும். ஒரு டிவோட்டி நம்ம செபஸ்டியனே அவர் யாரையும் சபிக்கிறது இல்லைங்க, எல்லாரையும் மனமாற வாழ்த்துறாரு. ஆனா வேற ஏதோ அர்த்தம் இருக்கும், சபிக்கிறதுக்கும் சபிக்கிறதுக்கும் அவன் பேர் வச்சது யாரோ சபித்தன் அப்படின்னா ஏதோ நல்ல சாத்துவா ஏதோ இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், தேடி கண்டுபிடிக்கிறேன். சூரியன் அர்த்தமா? ஓகே ஓகே, எனக்கு சரி ஏதோ செபஸ்டியன் சேவ் பண்ணி சரி ஓகே சப்ஜெக்ட் வரும். அந்த மாதிரி ஒரு டிவோட்டி வந்து எனக்கு சட்டையெல்லாம் நான் சட்டை வாங்கிடுறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் எனக்கு பேண்ட் வாங்கிடுறேன், கிருஷ்ணமூர்த்திக்கு பேண்ட், நான் ஒயிட் பேண்ட் நான் வாங்கிடுறேன். அப்புறம் ஒருத்தர் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் எல்லாம் ஆளுக்கால் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. சில கம்பெனிலாம் நடத்தும் போது இந்தியாவில் போர்டு போட்டிருப்பாங்க, திஸ் கம்பெனி இஸ் ஐபாத்திகேட்டட் டு இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிலாம் போர்டு போட்டிருப்பாங்க. நான் ஒரு போர்டு போட்டு இப்படி அலையணும்னா இதெல்லாம் போட்டாது. I am hypothecated to Bhagavan Sri Satya Sai Seva Organization அப்படின்னு போட்டுனாலே அந்த மாதிரி தான் போட்டாங்க. எனிவே now எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ராமகாம சொன்னபடி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, எல்லாம் எங்க வீட்டுல வச்சிருக்கேன். முருகவேல்னு ஒருத்தர் எங்க வீட்டுல எதிர்க்க அவர் வந்தாரு. கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வந்துருச்சா அப்படின்னாரு. ஆமா சட்டை வந்துருச்சு, ஷூஸ் வந்தாச்சு, இது வந்தாச்சு, அது வந்தாச்சு, பேண்ட் வந்தாச்சு. ஆனா இப்போ உனக்கு என்ன வரல கேட்டாரு. ஏன்னா இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு போறதுக்கு எங்கிட்ட பெட்டி கிடையாது சாயிராம்னு சொன்னேன். அதான் எது எல்லாரும் தரலையோ அந்த மாதிரி ஒரு பொருளை நான் வாங்கி தரணும். வா நம்ம 2 பேரும் போலாம், ஒரு பெட்டி வாங்கலான்னு முருகவேல் பெட்டி வாங்கினார், போட்டேன், புட்டபர்த்தி போயிட்டேன். அன்னைக்கு 86ல சாமி சொன்னார்ப்பா, நீ 88ல வந்து படிப்பேன். அவர் கடவுள் தான், இஸ் ஹேவிங் சம் குட் பவர் ரியலி. யாரு இவருக்கு யார் சர்டிபிகேட் தரானா? நான். யாருக்கு யாரு பரிசளிக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு, யாருக்கு யாரு பரிசளிக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. சாமிக்கு போய் நான் பரிசளிக்கலாமா? இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல 20 வருஷமா 30 வருஷமா சர்வீஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு நேற்று பிறந்தவனை வச்சு பரிசு கொடுக்குறான்னு சொன்னா வாங்குறவங்களுக்கு தான் அவமானம். அதை ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுங்க, நான் சொல்றது புரியுதா? அவர் அதை விட அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்கு வழியே வேணும். அந்த மாதிரி ஒரு தப்பை நான் இன்னைக்கு சாமிக்கு பண்ணேன். என்ன பண்ணேன்னா, சுவாமி யூ ஆர் காட் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன். நான் புட்டபர்த்தியில ஜாயின் பண்ண உடனே நான் ஒரு லெட்டர் எழுதுறேன் சாமிக்கு. அவரோட பெருந்தன்மம் பண்ணி அந்த லெட்டர்ல எப்படி எழுதுறேன்னா, மை டியர் பகவான், ஐ அக்செப்ட் யூ ஆர் பகவான். இவர் அக்செப்ட் பண்ணாதான் அவர் பகவான், இல்லைன்னா இவர் இல்லைன்ற மாதிரி இவ்வளவு என்ன சொல்லிக்கிறேன். இன்னி நான் தான் அந்த வயசுல தப்பு பண்ணேன்னு நினைச்சா இன்னைக்கும் சில பேர் அவங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியாம சில தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் எந்த தப்புல இருந்தாவது சிலர் புரிஞ்சு உணர்ந்து அந்த தப்பை நடக்காம பார்த்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா விதிப்படி நடக்கும். எனிவே மெசேஜ் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சது. சப்ஜெக்ட் வரலாம். நான் சொல்ல வந்ததே என்னவோ சாமி என்ன வச்சு வேற ஏதோ கன்வே பண்றாரு, யாருக்கு என்ன சொல்றாரு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கனா புரிஞ்சுக்க, சப்ஜெக்டுக்கு வரேன். ஸோ நான் லெட்டர் எழுதுறேன். புட்டபர்த்தியில போய் ஜாயின் பண்ணிட்டேன். எம்பிஏல ஹாஸ்டல்ல உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுறேன். சாமி, ஐ அக்செப்ட், ஐ அக்ரி, யூ ஆர் பகவான், ஆஸ் யூ டோல்ட் ஐ ஹவ் கம் டு ஸ்டடி. அதான் நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிடுறேன். நீங்க சொன்னபடி நான் புட்டபர்த்தி வந்துட்டேன், இப்போ வந்து படிக்கிறேன். எனக்கு எங்க முராரி சித்தப்பா எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸை கட்டுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த லெட்டர்ல எழுதி லெட்டரை வச்சு உட்கார்ந்துருக்கேன்.
சுவாமி தர்ஷன் ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ் தர்ஷனுக்கு சுவாமி வராரு. அன்னைக்கு மகிழா சைடெல்லாம் போயிட்டாரு. அந்த பார்த்து பழைய பிரசாந்தி நிலையம் மணலா இருக்கும், நடுவுல சின்ன ஸ்தூப்பா இருக்கும். சுவாமி சிஸ்டர்ஸ் லேடிஸ் சைட்லாம் முடிச்சுட்டு ஜென் சைட்லாம் முடிக்கிறாரு. பஜன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஜன்ல பிள்ளையார் பாட்டு பாடிட்டாங்க. நான் சொல்றது 1988 பஜன் பிள்ளையார் பாட்டு பாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாட்டாங்க, மூணாவது பாட்டு பாட்டாங்க, நாலாவது பாட்டு ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் பாய்ஸ் உட்கார்ந்து இருக்கும், லைனா உட்கார்ந்து இருக்கும். சுவாமி அங்கதான் அந்த சின்ன ஸ்தூப்பா, லேடிஸ் சைடு முடிச்சிட்டாரு, ஜென் சைடு முடிச்சிட்டாரு. பாய்ஸ்ல எனக்கும் சாமிக்கும், சாமி தான் இப்போ அந்த என்னங்க மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கா, இந்த இடத்துல சுவாமி இருக்கிறாருன்னா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். இவ்வளவுதான் கேப். இப்போ அடுத்த பஜன் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் சுவாமி என்ன பார்க்கவே இல்லை, அப்படி யார் யாரையோ பார்த்துன்னு இருக்காரு. அடுத்த பஜன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பஜன் என்ன தெரியுங்களா? நம்ம அண்ணா எஸ் குமார் அண்ணா ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி சிவாஜி கணேசன்லாம் ஒரு பாட்டுக்கு ஒரு லிப்சிங்னு சொல்லி இருக்கு, அவங்க வாயை மட்டும் அசைப்பாங்க நடிகர்கள் எல்லாம். அந்த மாதிரி சுவாமி அந்த பஜனுக்கு லிப்சிங் கொடுக்குறாரு. என்ன பஜன்னா, ஹரே முராரே சாயிராம் ஹரே முராரே ராம் பரம சுமங்கள சாயிராம். அந்த ஹரே முராரே சாயிராம்னு வரும்போது சாமி என்ன கண்ணோட கண் பார்த்து முராரி, அந்த முராரி மூலமா உனக்கு பணத்தை கொடுத்த சாயிராம் நான் தான்ப்பா அப்படின்னு லிப்சிங் பண்றாரு. அப்போ சுவாமிக்கு லெட்டர் எழுதுனா லெட்டர் அவங்க இருந்து நேரா உடனே கிட்ட வர்றாரு. என்ன கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்க? சுவாமி நல்லா இருக்கேன் சுவாமி. என்ன லெட்டரு? அப்புறம் சுவாமி கிட்ட சொன்னேன், லெட்டர்ல எழுதுனதுதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்களே சுவாமி, முராரி சாயிராம், அதுதான் இதுல எழுதிருக்கேன். இருந்தாலும் அந்த லெட்டர் வாங்கினாரு. ஓ படிக்கிறாரு. ஐ அக்செப்ட் யூ ஆர் பகவான். ஓ அப்படியா? ஓ. அதுக்கப்புறம் அடுத்த லைன் படிக்கிறாரு. முராரி சித்தப்பா வந்தாரு. ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், பாத நமஸ்காரம் எடுத்துக்கோ கொடுத்தேன். அப்போ நமக்கு உணர்றோம், சரி இனிமே லெட்டர் எழுதி கொடுத்துதான் அவருக்கு புரிஞ்சுக்கணும்னு இல்ல, லெட்டர் இல்லைனாலும் அவர் புரிஞ்சுப்பாரு. வேற எதாவது எழுதும், இனிமேல இருந்து ஏதாவது ஒண்ணு எழுதும். நம்ம மைக்கேல் ஜாக்சன் பாட்டு அதெல்லாம் நம்ம காலேஜ்லாம் முடிச்சு கூட ஒரு நாள் போகும்போது சாமி அந்த ஒரு நாள் பால விகாஸ் பசங்களோட போயிருக்கேன். அப்போ பாத நமஸ்காரம் எல்லா பால விகாஸ் பசங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கும் கொடுத்துட்டு என் கிட்ட வந்து கேட்கிறாரு, என் லெட்டர் எங்க அப்படின்னு கேட்டாரு. சாமி அதெல்லாம் அந்த காலம் சாமி, இந்த 4 நாள்ல எழுதி கொடுப்போமே, எனக்கு லெட்டர் எங்க அப்படின்னாரு. சாமி இப்ப எழுதல சாமி, என் லெட்டர் எழுது, எனக்கு நீ லெட்டர் எழுது அப்படின்னு கேட்டாரு. எப்படி ஏதாவது ஒன்று எழுதணுமே நினைச்சா அப்போ மைக்கேல் ஜாக்சன் பாட்டு தான் எனக்கு அன்னைக்கு ஒரு பாட்டு படிக்கிறேன். லெட்ஸ் மேக் அ பெட்டர் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? லெட்ஸ் மேக் அ பெட்டர் பிளேஸ். ஆமா ஒரு பாட்டு இருக்கு, let us make a better place for you and for me and for the entire human race. Let us make a better place னு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்து டக்குன்னு நம்ம அந்த பாட்டை சுட்டு நம்ம அனிருத் மாதிரி மிக்ஸ் பண்ணி வேற மாதிரி எழுதிடலாம்னு சொல்லிட்டு let us make a better place with the Swami's grace அப்படின்னு இந்த இளையராஜா கதையை சுட்டா மாதிரி சுட்டு கதையை மாத்திட்டார். Life is like a rat race, let us with the divine grace we will make a better place அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தேன். சாமி வந்து அந்த லெட்டர் அப்படி மடிச்சிருக்க ரெண்டா, அந்த கையில அந்த லெட்டர் எடுக்கும் போது you will make a better place, my grace is always there. இன்னும் எடுக்கவே இல்லை, மடிச்சிருக்கு அப்படியே அதை எடுத்துட்டு you will make a better place, my grace is always there with you, please go அப்படின்ட்டு அந்த லெட்டரை அவரோட லெட்டர்ல கையில அப்படியே பத்திரமா வச்சுட்டு அப்படி டக்கா அப்படி கண்ணை பார்த்து அப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருப்பாங்க சாமி. அப்படிப்பட்ட சுவாமி எனிவே லெட்டரை படிப்பாரா படிக்க மாட்டாரா? அவருக்கு எழுதுற லெட்டரை கொண்டு போய் யார் வீட்டிலே கொண்டு போய் போடலாமா? எனிவே இந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுருங்க. டைரக்டா சுவாமி கிட்ட அன்பை வளர்த்துங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மதர்லி, ஃபாதர்லி, ஃப்ரெண்ட்லி, பிரதர்லி, எத்தனை லீ இருக்கோ எல்லா லீயும் போடுங்க. போட்டு அதெல்லாம் மிக்சர் பண்ணி ஒரு அவியல் மாதிரி வச்சு அன்பான ஒரு பியூட்டிஃபுல்லா 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. சுவாமின்னு ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. லவ்ஸ் LOVES ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுங்க. ஒன்லின்னு ஒரு ஞாபகம் வச்சுங்க. 3 வேர்டு. முதல் வேர்டு என்ன? சுவாமி. அடுத்த வேர்டு லவ்ஸ். 3வது வேர்டு ஒன்லி.
இந்த மூணை எழுதுங்க. சுவாமி லவ்ஸ் ஒன்லி. அடுத்த லைன் சுவாமி ஒன்லி லவ்ஸ். அடுத்தது ஒன்லி சுவாமி லவ்ஸ். இந்த மூணு சொல்லிட்டே இருக்கு. தானா சாமி will love. Thank you very much, sir.